இன்ஸ்டால ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது இந்த பூவாழை புட்டு தான். 4 இன்க்ரீடியன்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸு. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது கூட 1 கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நெய் வறுபட்டதுக்கப்புறம் அதில் ஒரு நேந்திர பழம், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த பழம் கூட எடுத்துக்கலாம். பழம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், பூவாழை புட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வாழை இலையில வச்சு மடிக்கணும். இந்த மாதிரியும் மடிச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம கொழுக்கட்டைக்கு வைக்கிற மாதிரி நான் 2 இலைக்கு நடுவில் கூட இட்லி பானையில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். பூவாழை புட்டு தயார். சுட சுட எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அந்த ப்ரௌனி, அந்த சாக்லேட்லாம் சாப்பிட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டில் முதல்ல ஒரு ஸ்வீட் செஞ்சு 10 நிமிஷத்தில் காலியானது இதுதான். சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.